அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். வருடத்தின் ஆக சிறந்த நாட்கள் முதல் 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள். அந்த 10 நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டாலும் துல்ஹஜ் மாதம் இன்னும் இருக்கு, புனித மாதம். இந்த புனித மாதத்துல வந்திருக்கிற சிறப்பான ஒரு நாள் தான் இந்த ஜும்மா. துல்ஹஜ் மாதத்தின் 2வது ஜும்மா இது. இந்த நாள், இந்த மாதம் இதெல்லாம் ரொம்ப சிறப்புக்குரியது. இது போனால் இதோட அடுத்த வருஷம்தான். அதனால் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு இதுக்கு மேலே வர நாட்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம். இதுக்கு மேலே வர நாட்கள்லையும் நிறைய சிறப்புகள் பரக்கத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் துவாக்களை அதிகப்படுத்துங்க, அதிகமாக அமல்கள் செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் மற்ற மாதங்களில் என்ன கூலிகள் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு அதிக கூலிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே போல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் மற்ற நாட்களில் எவ்வளவு கூலிகள் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு கூலிகள் இந்த ஜும்மா நாளில் கிடைக்கும். துல்ஹஜ் மாதத்தில் அந்த 13 பிறை வரை நாம் தக்பீர் சொல்லணும். எது வரைக்கும்னா பிறை 13 அசர் தொழுகை வரை நாம் தக்பீர் சொல்லணும். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் ஜும்மா அன்னைக்கு நாம் அதிகமாக என்ன ஓதணும்? துவாக்கள் அதிகமாக செய்யணும். அதில் குறிப்பிட்ட 3 துவாக்கள்னா தௌபா அதிகமாக செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும், துவாக்களை அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபூலாகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் தான் இருக்குது. அந்த ஒரு நேரம், ஒரு 2 நேரம் சொல்லிட்டு சஹீஹான அறிவிப்புகளில் காணப்படுகின்றது. அதில் முதல் நேரம் ஜும்மா தொழுகைன்னு அந்த அத்தையாத் இருப்பு இருக்குது பார்த்தீங்களா, சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி நாம் துவா செய்யணும். அப்போ கேட்குற துவாக்கள் கபூலாகும் அப்படின்னு இருக்குது. இன்னொரு ஹதீஸில் ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு மஹ்ரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம், அந்த நேரம் மிக குறைந்த நேரம். அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் மறுக்காமல் தருவான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா அன்னைக்கு ஊதுற மாதிரி சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். குறிப்பாக ஜும்மா அசருக்கு பிறகு ஊதுற மாதிரி துவாக்கள் நிறைய போட்டுட்டு வரோம். இன்னைக்கு நான் சின்னதாக ஒரு செலவாத் சொல்கிறேன். இந்த ஒரு செலவாத் போதும், இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஊதுனா போதும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் நார்மலாக ஊதுற செலவாத், அதாவது தொழுகையின் அத்தியாயத்து இருப்பில் ஓதுவீங்க பார்த்தீங்களா, அந்த செலவாத்தை நீங்கள் ஓதிக்கிங்க. இப்போ இந்த நேரம் எல்லாம் வேலை செய்யும் போது எல்லாம் அந்த செலவாத்தை ஓதிக்கிட்டே இருங்க. ஜும்மா அசருக்கு பிறகு இந்த செலவாத்தை மட்டும் ஓதிக்கிங்க. குறைஞ்சது 100 முறை ஓதிக்கிங்க. அந்த செலவாத் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். இதை 100 முறை ஓதுவதால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் உடனடியாக அதையும் சொல்கிறேன். இப்போ செலவாத் என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ், உனது அடிமையும் ரசூலுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. மற்றும் முஃமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவாயாக. மற்றும் முஸ்லிமான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவாயாக. சின்ன ஒரு செலவாத் தான், ஆனால் கோடிக்கணக்கான நன்மைகள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த துவாவில் நாம் என்ன கேட்குறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். பொதுவாக நபி அவர்களுக்காக நாம் துவா செஞ்சால், அதாவது அவர்கள் மீது நாம் ஒரு முறை செலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிவான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவோம். இது பொதுவாக நாம் செலவாத் சொல்கிறதால. இது கூடவே நம்ம என்ன கேட்குறோம்? உலக மோமின்கள் மற்றும் முஸ்லீம்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். பொதுவாக மற்றவர்களுக்காக நாம் துவா செய்யும்போது நம்முடைய பக்கத்தில் ஒரு மலக்கு உக்காந்து அதே போல் இவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு துவா செய்வாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? எல்லாருக்காகவும் அல்லாஹின் அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போது மலக்குமார்கள் நமக்காக
அல்லாஹின் அருள் இவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்ன நன்மை நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாக நிறைய கூலிகள் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் மலக்குமார்களின் துவா நமக்கு கிடைக்குது. அதோடு இல்லாமல் இப்போ மற்றவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம்ல, இப்போ ஒருத்தவர்களுக்காக நம்ம துவா கேட்குறோம்னு நினச்சிக்கிங்க. ஒரு நன்மை நம்முடைய கணக்கில் எழுதப்படும். அதே போல் நம்ம ஒரு 10 பேருக்காக நாம் துவா செஞ்சால் 10 நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். இதில் நம்ம எத்தனை பேருக்காக துவா செய்கிறோம் கணக்கே இல்லை. ஏன்னா எத்தனை கோடிக்கும் மேலே நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க, மூமினான ஆண் மற்றும் பெண் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து நாம் துவா கேட்குறோம். அந்த ஒரு நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படுது சொல்லிட்டு பார்த்துக்குங்க. எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு செல்வத், செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய செலவாத் கூட இதை சொல்கிறாங்க. இன்றைக்கி அசர் தொழுதுட்டு இந்த ஒரு செலவாத்தை குறைஞ்சது 100 முறை ஓதிக்கிங்க. 100 முறை ஈஸியாக ஓதிடலாம். ஏன்னா பெரிய செலவாத் இல்லை, ரொம்ப ஷார்ட்டானது தான், அதனால் ஈஸியாக ஓதிடலாம். இதை 100 முறை ஓதுனா என்ன நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வின் அருள் 1000 முறை நம் மீது படும். நம்மளோட வீடே அல்லாஹ்வின் அருளால் ரொம்ப விசாலமாக இருக்கும், சந்தோஷமாக மாறும். நம்முடைய 1000 தவறுகள் மன்னிக்கப்பட்டு 1000 தர்ஜாக்கள் உயர்த்தப்படும். எவ்வளோ பெரிய விஷயம் இது. 100 முறை சொன்னால் இவ்வளோ நன்மைகள் நமக்கு உடனடியாக கிடைக்கும். அற்புதமான ஒரு செலவாத். 100 முறை சொல்லிட்டு பிறகு நீங்கள் துவா செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கிய தேவை இருந்தால் அந்த தேவையை கேளுங்க. ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் சொல்லுங்க. குறிப்பாக சஜிதால கேளுங்க, நல்லா அழுது கேளுங்க. இதன் மூலமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஒரு நாளில் லேசாகும். விருப்பப்பட்டால் இன்னும் அதிகமான துவாக்களை கூட நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு டைம் இருந்தால். ஆனால் இது ஒன்று போதும். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் 100 முறை ஓதி துவா செஞ்சாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கி இந்த நாளை தவற விடாமல் அதிகமாக இந்த ஒரு செலவாத்தை ஓதிக்கிங்க. கூடவே தக்பீரும் சொல்லிக்கிங்க. அதாவது தொழுது முடிச்சுட்டு தக்பீர் சொல்லிவிட்டு பிறகு இந்த செலவாத்தை 100 முறை ஓதிட்டு நல்லா துவா செய்யுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். நீங்கள் கேட்குற துவாக்கள் நிறைவேறணும், உங்கள் கஷ்டங்கள் தீரணும், நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.